எல்லோருக்கும் வணக்கம். உனக்கு என்னப்பா நீ லூசு என்பது போல தொடர்ந்து இறங்கி கொண்டிருந்த நிஃப்டி இன்னைக்கு திடீர்னு ஒரு 84 பாயிண்ட் ஏறி இருக்கான். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் திடீர்னு திரிஷா, நயன்தாரா, பிரியங்கா இவங்க எல்லாத்தையும் தோல் மேலே தோல் கை போட்டு அப்படியே அவங்க நம்மளுக்கு எதுக்கால நடந்து வர மாதிரி எந்த ஒரு மார்க்கெட் எடுத்து பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே கிரீனில் இருக்கா. இந்த மார்க்கெட் குளோபலி இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்ஸ்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் என்பது கிட்டத்தட்ட 84 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. ஆனாலும் பாருங்க, எங்ககிட்டயே டகால்ட்டி வேலையை காட்டிய மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க. இவன் என்னைக்கு 24,100 அப்படின்னு நிஃப்டி வருதோ அப்பதான் இவன் சந்தோஷத்தை கொடுப்பான். அப்படி இல்லைன்னா கீழே ஒரு 21,700 அப்படின்றது வந்ததுன்னா மேபி அங்கே நிறைய பேர் பணம் போடலாமான்னு யோசிப்பாங்க. மற்றபடி அவன் என்னதான் உள்ள ஏதாவது ஒரு டகால்ட்டி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இந்த நிஃப்டியை மதிக்க மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு அருமையான வியூ, அற்புதமான வியூ. பல்வேறு மார்க்கெட்டுகள் இன்னைக்கு அப்படியே நல்லா பச்சையாக இருக்கின்றன. என்னதான் திரிஷா, நயன்தாரா, பிரியங்காலாம் எதுக்கால வந்தாலும் உடனே நம்ம தலையை திருப்பிக்கிட்டு வீட்டம்மாவை மட்டுமே பார்க்க வேண்டும் என்பது போல இவனுங்கெல்லாம் சந்தோஷமா இருந்து நம்மளுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. மார்க்கெட்டினுடைய க்ளோசிங்ல இவன் அப்படியே இருந்துட்டா பரவாயில்ல, நம்ம நிஃப்டி மட்டும்தான் பார்க்கணும். இவன் ஒருவேளை மார்க்கெட் க்ளோசிங்ல அப்படியே போய் மைனஸ் போயிடுவானா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு, மற்ற மார்க்கெட்டுகள் பிளஸ்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆரம்பத்தில் வேணா மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தானே ஒழிஞ்சு அடுத்தடுத்து வரக்கூடிய மணி துளிகளில் அவன் தனக்குள்ள ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் மார்க்கெட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகும். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அப்படியே தொங்கிற கூட மேபி வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி டே. இந்த நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரியில் யார் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெனி ஃபீல் குட் நியூஸ், மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய சில செய்திகள்லாம் வருது. அதுல முதல் செய்தி என்னன்னா, இந்த இஸ்ரேல் ஹமாஸ்க்கு உண்டான வார் அப்படின்றது நிறுத்தப்படுற மாதிரி தெரியுது. அதே மாதிரி போற போக்க பார்த்தா ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டைகளும் நின்று போயிடும் போல. இருக்கிறதுலயே ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு தூங்கி எந்திரிக்கிறீங்க, இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்ற கம்பெனி அவங்க கடையை சாத்திட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருது. உலகத்துல பல கம்பெனிகளை போட்டு தள்ளவங்க தான் இந்த ஹிண்டன்பர்க். இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கம்பெனியை ஃபவுண்டர் பண்ணவங்க, அந்த கம்பெனி ஆரம்பிச்சவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நாங்க ஒரு பிளானுக்காக தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம். அந்த பிளான் கரெக்டா போய் இப்ப அந்த பிளானுக்கு உண்டான எண்டு முடிஞ்சிருச்சு. இனி இதுக்கு மேல இந்த கம்பெனி தொடர்றதில்ல, எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, நான் என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி திடீர்னு இருந்திருந்தாப்புல அந்த கம்பெனி நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துடுச்சு. உடனே நான் போய் ஓடி பார்த்தேன் அதானி குரூப் எல்லாம் எப்படி இருக்கான்னு. ஏன்னா அதிகமாக அடி வாங்கினதே இந்த அதானி குரூப் தான். இந்த உலகத்தில் பல்வேறு கம்பெனிகளை அவங்க போட்டு தள்ளி இருந்தாலும், அதாவது அவங்க எப்படி இயங்குறாங்க அப்படின்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் ஏதாவது தப்புகள் பண்ணுதா, அல்லது மேனேஜ்மெண்ட் ஏதாவது சட்டத்தை மீறி ஏதாவது பண்ணுதா, அது மாதிரி பல்வேறு வகையான டாக்ஸ்லாம் ஏதாவது எஸ்கேப் ஆகி ஓடுறாங்களா அப்படின்ற பல்வேறு வகையில் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கம்பெனி கண்டிப்பாக உச்சத்திலிருந்து கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சு பெரிய அளவில் பணத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. அதில் அடிபட்ட ஒரு வேங்கை தான் இந்த அதானி குரூப்பு. ஸோ அதானி குரூப் ஓடி போய் இன்னைக்கு பார்த்தா ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கான்னா, அவங்களுடைய குரூப்பில் ஒரு ஷேர் கூட இறங்கல, எல்லாருமே பல்ல காட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நண்பர்கள் ஒன்று கவனிச்சு பார்த்தீங்களா, இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷனும் சமீபத்தில் 4 மாதத்தினுடைய லோவில் போய்கிட்டு இருந்தது. நேற்று அமெரிக்காவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் அவங்க எவ்வளவு ஏறும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ அதை விட குறைவாக தான் ஏறி இருக்கு. ஸோ இப்போதைக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு சந்தோஷமான செய்திகளாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்க ரிசல்ட் வந்திருக்கு, Q3 ரிசல்ட். நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம், பல கம்பெனிகள் ஜாம்பிகள் மாதிரி அப்படியே கையை காலை ஆட்டிக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்குங்க அல்லது மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. அது போன்ற கம்பெனிகளுக்கு ஒரே ஒரு உத்வேகம் என்னன்னா, இந்த மாதிரி குவார்ட்டர்லி ரிசல்ட் வர்றதான். அப்படி ரிசல்ட் வரும்பொழுது நம்மளுடைய ஸ்டாக்குகள் 10%, 20% ஏறிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த வகையில் HDFC லைஃப்னுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் LTTS ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் மார்க்கெட் ஏத்துக்குச்சு, சந்தோஷமா கொண்டாடுது. அதனால இன்னைக்கு இந்த 2 பங்குகளும் 10% பக்கம் ஏறிட்டான்.
அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த LTTS அப்படின்ற பங்கு 2023 அவன் ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் பேட்டர்ன் ரைசிங் சப்போர்ட் லைன் அப்படின்ற ஒரு இடத்த அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. எந்த ஒரு இடத்துலையும் 2023 தொடர்ந்து காப்பாற்றிக்கிட்டே வந்தான். இப்போ கூட ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல சரிவடைந்து கடந்தான். அந்த 20 நாளைக்கு முன்னாடி வாங்கினவங்கெல்லாம் அப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 4500 4600 வாங்கின ஷேர் இன்னைக்கு Q3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 5300 அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நேத்தே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அட சாமி 15 ஜனவரி ஒரு அருமையான நாள் இருக்கு போல, எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டான கம்பெனி HDFC லைஃப், LTTS, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், சிஎட்டி, ஏரோஃப்ளக்ஸ்னு எல்லாருமே முக்கியமான ஆளுங்க. ஒருவேளை நாளைக்கு என்ன சந்தோஷத்தை கொடுப்பானா துக்கத்தை கொடுப்பானான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த ஏரோஃப்ளக்ஸ் கம்பெனியெல்லாம் 17% ஏறி சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். ஸோ இன்னைக்கு தேதியில் நீங்கள் ஒரு தராசை வச்சு எடை போட்டு பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக்குகள் ஏறிச்சா இறங்குச்சான்னு தராசு போட்டு பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட்டுகளுக்கு அப்புறம் பல்வேறு ஷேர்கள் ஏறித்தான் வந்திருக்கின்றன இந்த 2 வாரத்தில் அப்படின்ற மாதிரி செய்தி வருது. இன்னும் நம்ம கிட்ட 8 வாரம் பாக்கி இருக்கு. பிப்ரவரி கடைசி வரைக்கும் ரிசல்ட்டுகள் வந்துகிட்டு இருக்கோம். இடையில இந்த பட்ஜெட் வேற வருது. இப்போ நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா பட்ஜெட்டை தயவு செய்து ஒரு மாசம் தள்ளி வைங்க, இந்த Q2 ரிசல்ட் எல்லாம் வரும்பொழுது யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனசு சொல்லுது. பட் எனிவே இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் ரிசல்ட்டுகளின் மூலியமாக நல்லா 10%, 8%, 10% பங்குகள் ஏறிச்சுன்னா சந்தோஷம். இந்த சமயத்தில் நீங்கள் நினைக்கலாம், அடாடா நேற்று ரிசல்ட் கொடுத்த சில பங்குகள்லாம் மண்ணை கவிட்டானே, OFSS, இந்த ஓரியன்ட் ஹோட்டல், சிஎட் எல்லாம் மண்ணை கவிட்டான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அதில் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த OFSSக்கெல்லாம் என்ன குறை? அவன்லாம் 2000 2023 2000 ரூபா இருந்தான். 2000 ரூபாயிலிருந்து 13000 ரூபா போயிட்டு 10000 ரூபா, ஒரு ஷேருக்கு 3000 ரூபா இறங்கியிருக்கான். அப்படின்ற சமயத்தில் யாராவது இங்கே வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக வருத்தப்படுறதுக்கு என்ன? ஒன்றும் இல்லை, ஜாலியாக ப்ராஃபிட் புக்கிங் கூட பண்ணிட்டு போவாங்க. என்ன கெட்டு போச்சு? அதே மாதிரி தான் சீட் அப்படின்ற கம்பெனி, அவனும் 2023 வெறும் 1300 ரூபா ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா 3500 வரைக்கும்லாம் போயிருக்கான். ஸோ அந்த கம்பெனியும் முதல்லையே வாங்கினவங்களுக்கு என்ன கவலை? கொஞ்சோண்டு இறங்கினா பரவாயில்ல, லாபத்தை புக் பண்ணிட்டு போவன்ட்டு போனாலும் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஸோ நம்ம முதல்லையே சீட்டில் இடத்த போட்டு உட்கார்ந்தோம்னா தான் நம்மளுடைய லாங் டேர்ம் ஜேர்னி. சென்னையிலிருந்து பெங்களூருக்கு சீட்டை புக் பண்ணுறோம், நின்றுக்கிட்டு போனோம்னா சுகம் வராது, கடைசி நேரத்தில் ஏறினோம்னா சுகம் வராது. முதல்லையே நம்மளுடைய வேட்டியை கழட்டி சீட்டுக்குள்ளே போட்டு இடத்த பிடிச்சி மேலே ஏறி உட்காந்துடணும். நம்ம அண்டர்வேரோட இருந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிறத பூரா ஒரு லோ லெவலில் வாங்கி பொறுமையாக இருந்து நல்ல லாபத்தை சம்பாரிச்சிட்டோம்னா அவன் ப்ராஃபிட் புக்கிங்கில் இறங்கினாலும் வருத்தப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே விஷயம் கிடையாது. இந்த சமயத்தில் இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிலையன்ஸ் நாளைக்கு கொடுத்துருந்தா பரவாயில்ல, கரெக்டாக இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ரிலையன்ஸ் ஒரு துக்கமான நிலையில் இருக்கு. அப்போ நீ மார்க்கெட்டுக்கு மறுபடியும் ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய ரிசல்ட் தரப்போகிறாயா, அல்லது சிலுசிலுப்பெனாக இருக்கக்கூடிய இந்த LTTS, TCS போன்ற கம்பெனிகள் எப்படி ரிசல்ட் கொடுத்து நல்லா சிலுசிலுப்பாக இருக்கான், செலுசெலுப்பாக இருக்கான், அது மாதிரி ஒரு இன்பமாக இந்த இன்ஃபோசிஸ் ரிசல்ட் கொடுக்க போதா? ஆக மொத்தம் பெரிய தலைங்க மோதிக்குது. இந்த பெரிய தலைங்க எல்லாருமே அடா ஏன் என்கிட்ட ஸ்டார் போடுறதுக்கு இடமே இல்லை, கீபோர்டில் இருக்கிற ஸ்டார்லாம் தீந்து போச்சு அப்படின்ற மாதிரி எந்த கம்பெனி எடுத்து பார்த்தாலும் ரொம்ப முக்கியமான கம்பெனிகள் தான். வாரி எனர்ஜி, மெட்ரோ பிராண்டு, ஹேவல்ஸ், LTI மைண்ட்ரி, ஆக்சிஸ்னு எல்லாமே முக்கியமான கம்பெனிகள் தான். அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு கொடுக்குற ரிசல்ட்டு நாளைக்கு ஏதாவது மார்க்கெட்டில் ஒரு 500 பாயிண்ட்களினுடைய மூவ்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு மனசுக்கு ரொம்பவுமே ஆசையாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் சந்தோஷமாகவும் உலகத்திலையும் சந்தோஷமான செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ரிலையன்ஸும் இன்ஃபோசிஸும் மார்க்கெட்டை நாளைக்கு காப்பாற்றி ஒரு 500 பாயிண்ட் ஏற்றி ஒரு 23,800 கொண்டு வருமா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம நல்லா இன்னும் பொங்கல்லாம் மிச்சமா இருக்கு, முறுக்கெல்லாம் நிறைய இருக்கு, அதை வச்சுக்கிட்டு சனி ஞாயிறு நாள் ஜாலியா என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்ற வேலை ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. பட் அதுக்காக நாம பிரார்த்தனை பண்ணுவோம். ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது செய்திகள் இருக்கா? சமீபத்தில் நிறைய பேர் நல்லா சம்பாரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த குவாட்ரண்ட் ஃபியூச்சர், ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங், அது மாதிரி ஏதாவது செய்திகள் இருக்குன்னா தற்போதைக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய ஸ்டாலியன் இந்தியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் அப்படின்றது வெறும் 90 ரூபாய்க்கு வெளியிடுறாங்க.
அப்படி 90 ரூபாய்க்கு வெளியிடும் பொழுது நம்ம ஆளுங்க யாராவது இன்ட்ரெஸ்டா ரீட்டைல் பீப்புள் போய் அப்ளை பண்றாங்களான்னு பார்த்தா இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு ஷேர் தரன்றாங்க, ஒரு 5 பேர் அப்ளை பண்றதுக்கு அந்த ரேஷியோல போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு என்னைய கிரே மார்க்கெட் பிரீமியம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது அது மேபி ஒரு 50% லாபத்தில் வருமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு கவனிச்சு பார்த்தீங்களா, ரயில்வே செக்டர் கம்பெனிகள் தொடர்ந்து 40% 50% இறங்கி கிடந்தா அவன் எல்லாம் இன்னைக்கு அந்த முதலீட்டாளர்களுடைய மூஞ்சில ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கான். அதுலயும் அந்த செக்டர்ல லீடரா இருக்கக்கூடிய அதிகமான வருமானம் பண்ணக்கூடிய 3 கம்பெனிகள்ல பார்க்கும் பொழுது IRFC ஆர்வினல் 2 பேருமே மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஒரு வருஷத்துல 40% பக்கம் லாஸ் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு நல்ல குழந்தைங்களாட்ட கொஞ்சோண்டு ஏறுறான். அந்த ரயில்வே குரூப்ல வந்து ரொம்ப கம்மியான லாபம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஆனா அவனுங்களும் பார்க்கும் பொழுது இர்கான் ஆகட்டும், ரைட்ஸ், டிட்டாகர், ரயில்டெல்னு பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் சின்ன கம்பெனிகள் தான். லாபம் வந்து இந்த IRFC ஆர்வினலோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன ஆளுங்க தான். பட் அவனுங்களும் ஏறி இருக்கானுங்க. ஸோ பட்ஜெட்டை கணக்கு வச்சு எவனாவது ஏறானுங்களோ அப்படின்றதான் இப்போ ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. பட்ஜெட்டில் வந்து போன தடவை இந்த ரயில்வே துறை, டிஃபென்ஸ் துறை 2ஐயும் போட்டு தள்ளிட்டாங்க. ஏன்னா அதில் பெருசாக ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட்டே வரல. அதனால தான் இதெல்லாம் கீழே இறங்குச்சு. இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு சூப்பர் ரயில் திட்டம், அந்த ரயில் திட்டம்னு எந்தையாவது ஒன்று சொன்னாங்கன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை என்பது கிடைக்கும். இப்போ இவங்க வாழ்க்கை சரியில்லை. நண்பர்களே, டக்குன்னு ஞாபகம் வச்சுங்க, இந்த வருஷத்தில் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது கட்டும் பொழுது நிறைய பேர் நம்ம பண்ணியிருப்போம். சிலதெல்லாம் ரியலைஸ்டு ப்ராஃபிட், போன வருஷத்தில் நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். இப்போ கண்டிப்பாக லாஸில் இருப்போம். அப்படி அந்த லாஸை புக் பண்ணும்பொழுது அந்த இன்கம் டேக்ஸை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அமையும். அதெல்லாம் உங்கள் புரோக்கர்கிட்ட கேளுங்க, அந்த நாலேஜ் என்ன அப்படின்னு கேளுங்க. இன்கம் டேக்ஸ் ஹார்வெஸ்ட்னா என்னன்னு கேளுங்க. பட் சாராம்சம் இதுதான், ஏற்கனவே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்போம், அதுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அன்ரியலைஸ்டு லாஸ் இருக்கும் பொழுது அந்த லாஸை புக் பண்ணோம்னா இந்த ப்ராஃபிட் கம்மியாயிடும். மறுபடியும் போய் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். இன்னைக்கு வித்தமா, நாளைக்கு போய் மறுபடியும் வாங்கினோமா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த பொசிஷனை திருப்பி எடுத்துக்கும் பொழுது அந்த ப்ராஃபிட்டும் லாஸும் கழிஞ்சு போயிடும். ஆனால் நெட்டாக நம்மளுடைய பொசிஷன் அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிம்பாங்க. நண்பர்களே, இப்போ Q3 ரிசல்ட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஷாப்பர் ஸ்டாப் அப்படின்ற கம்பெனி பல்வேறு குவார்ட்டர்களாக நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருந்தால் 2 குவார்ட்டர்களாக இப்போ இந்த குவார்ட்டர் லாபத்தில் புக் பண்ணியிருக்கான். இதெல்லாம் எது போன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைலர் ஆஃப் ஃபேஷன் அண்ட் பியூட்டி பிராண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ நாட்டில் மக்கள் வந்து அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்போ பொருளாதாரம் மறுபடியும் மேல் நோக்கி வருதா, அது போன்ற விஷயங்கள்லாம் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. எப்படியோ அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷாப்பர் ஸ்டாப் மேல் நோக்கி வந்ததுன்னா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வரும். அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் நம்மளுக்கு உண்மையிலேயே இது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் கீழே இயர்லோவில் இருக்குது. அவன் எல்லாருமே Q3 ரிசல்ட் நல்லா கொடுத்து நல்லா மேலே வர்றானா அப்படின்றதான் இப்போதைக்கு நம்ம ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த L&T ஃபுட் ஷேர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நல்ல லாபத்தில் இருக்குது. ஏற்கனவே அந்த முதலீட்டாளருக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அவனுடைய ரிசல்ட்டும் பார்க்கும்பொழுது நல்லா தான் இருக்குது. இப்போ அதில் என்ன ஒரு செய்தி வருதுன்னா, அவங்க ஏற்கனவே அவங்க பிஸ்னஸில் ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்காங்க. இன்னுமே புது கம்பெனிகளை இன்கார்பரேட் பண்ணி பெரிய அளவில் பிஸ்னஸ் கொண்டு போகலான்னு பார்ப்பாங்க போல். ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடான அப்டேட் L&T ஃபுட்ஸ் அப்படின்ற ஷேரில் வந்திருக்கு. இன்னைக்கு ட்ரோன் செக்டர் சம்பந்தப்பட்ட செய்தி என்னன்னா, அதில் டாப்ல இருக்கக்கூடிய சில கம்பெனிகள்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் எப்படி ரயில்வே துறை கம்பெனிகள் இறங்கி கிடக்கோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 40% பக்கம் இறங்கி கிடக்குறாங்க. ஸோ இந்த ட்ரோன் துறை ஓரளவுக்கு ரிவைவ் ஆகுமா? ஏன்னா இந்த ட்ரோன் செக்டர்லாம் ஏன் மேலே வந்துச்சுன்னா, ஒரு கட்டத்தில் பட்ஜெட்டில் வந்து ட்ரோன்ஸ் ரிலேட்டடான நியூஸ் வந்துச்சு. அதனால் இவனுங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தாங்க. மறுபடி பட்ஜெட் மூலியமாக இந்த ட்ரோன் செக்டருக்கு ஏதாவது பாசிட்டிவ் வருமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த சமயத்தில் PGEL அப்படின்ற ஒரு ஷேரில் ஒரு முக்கியமான விஷயம், இவன் இருக்கக்கூடிய துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கான். அதில் மிக அருமையான லாபம் சம்பாரிச்சிருக்கான். 200 ரூபாய் இருந்தவன் 1000 ரூபா கிட்ட போய்கிட்டு இருக்கான். இந்த ஷேரில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தற்போது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இப்படி கீழே சரிவடைஞ்சு கரெக்டாக அதை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது இனி ஒரு மாதம் கழிச்சு தான் தெரியும், தொடர்ந்து மொமெண்டம் எடுத்து மேல் நோக்கி போனானா இல்லை கும்பாப்பாடி பிரேக் டவுன் ஆனானா அப்படின்னு. நண்பர்களே, டாடா குரூப் ஷேர்ஸில் இன்றைக்கி நான் போய் பார்த்தா மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் தான். அதில் எவனாவது ஒருத்தனாவது ஏறி இருக்கானான்னு பார்த்தா பெருசாக யாருமே இன்னைக்கு பிக்கப் ஆகலை. ஆனால் அந்த குரூப்பில் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சமீபத்தில் இருந்தது யாருன்னா டாடா மோட்டர் தான். அவன் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ யாருமே செய்யாதப்பதாயா நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி டாடா மோட்டர் தொடர்ந்து மேலே ஏறி வருமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.
1 year ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃப்ளாட்டாக இருக்குது. 6 monthஸில் பார்க்கும்பொழுது 23% இறங்கி கிடக்கு. ஸோ 777 என்று இருக்கக்கூடிய இந்த நம்பர் இந்த டாடா மோட்டருக்கு ஏதாவது நன்மை பயக்குமா? என்னன்னே எல்லாரும் ராக்கெட் மாதிரி பறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா இந்த ஜிஎம்டிசி 11% ஏறி இருக்கான். இந்த ஐடிபிஐ ஷேர்ல எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுங்களா நண்பர்களே? அந்த ஷேர் இன்னைக்கு ஒரு சரித்திரம் படைச்சிருக்கு. பல வருடங்களாக அவனுடைய லெவலை அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த எல்டிடிஎஸ் மாதிரி ஒரு பங்கு தான். ஆனால் திடீர்னு சமீபத்தில் கீழே போனோடனே கவர்மெண்ட்லேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, ஏதோ லிக்விடேஷன் சம்மந்தப்பட்ட நியூஸ். அப்படியே திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இல்லைன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க 40 ரூபா வந்தால் ஜாலியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமேன்னு. அவங்கள பூரா எல்லாம் கெடுத்து விட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜிஎம்டிசி லிமிடெட் இவன்ட்டு என்ன ஒரு ஆச்சரியம்னா இவனும் அவனை மாதிரியே தான் 2024 ஒரு லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தானு சப்போர்ட்டை. அது சமீபத்தில் தான் பிரேக் டவுன் பண்ணா. என்ன மானம் வந்ததோ என்ன ரோசம் வந்ததோ இந்த 2 கம்பெனிலும் அப்படியே திருப்பி யூட்டர்ன் போட்டு மேலே போகிறதுக்கு பார்க்குறானுங்க. அதே மாதிரி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் டபுள் பாட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டபுள் பாட்டம் வச்சு மேல் நோக்கி போயிடுவானா அப்படின்ற மாதிரி இந்த JWL ஷேரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனை யாராவது கொஞ்சமாக தடுத்து நிறுத்துங்களேன் அப்படின்ற மாதிரி நிற்கவே முடியாத ஒரு ஷேராக கல்யாண் ஜுவல்லரி தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கான். என்ன ஒரு மாசமாவாயா இறங்குவாங்க? ஓம் நீ மேலே வர வேண்டும் நமக அப்படின்னு நம்ம யாராவது ஆண்டவனை பார்த்து கும்பிட்டுக்க வேணும் அப்படின்ற மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லரி ரொம்பவுமே போட்டுப்பான் இறங்கிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இன்னொரு ஜுவல்லரி கம்பெனி ஒன்று இருக்குது. அவன் என்ன வேலை பண்ணான்னு கேளுங்க. கல்யாண் ஜுவல்லரியாவது பரவாயில்ல, இவன் என்ன பண்ணான்னா கிட்டத்தட்ட ஒரு 30% கீழே இறங்கிட்டு இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் எடுத்து இந்த பிஎன் கேட்ஜில் அப்படின்ற ஷேர் ஏறிக்கிட்டு இருக்கா. நீ பழையபடி ஏறி 30% ஏறாட்டியும் பரவாயில்ல, ஒரு 15% ஏறி வருவாய் நமக அப்படின்ற மாதிரி பல பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த நியூஜென் அப்படின்ற ஷேர் நேற்று தான் நம்ம பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தோம். நல்லா மேலே ஏறிட்டானே, லைஃப் ஹையில் இருக்கானே. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் 5% மேலே கிராஷ் ஆகி கீழே வந்துட்டான். ஏன்னு தெரியல. ஆனால் இந்த சமயத்தில் தான் நம்ம எல்லாமே யோசிச்சு பார்க்கணும். இந்த ஓஎன்ஜிசி ஆகட்டும், கோல் இண்டியா ஆகட்டும், கல்யாண் ஜுவல்லரி ஆகட்டும், எல்லாருமே இப்படி தான் லைஃப் ஹை அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருந்தானுங்க. நம்மளுக்கு தெரியறது இல்லை அவன் எங்கேருந்து இப்படி திரும்பி கீழே வர்றான் அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு இந்த நியூஜென் அப்படின்றது கீழே திரும்பி வந்திருக்கு. ரொம்ப கொஞ்சம் தான் கீழே இறங்கி வந்திருக்கு. பட் ஓஎன்ஜிசி மாதிரி, கோல் இண்டியா மாதிரி, கல்யாண் ஜுவல்லரி மாதிரி ஹையிலிருந்து ஒரு 30% கீழே இறங்கிடுவானோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓஎன்ஜிசி ஆகட்டும், யாராகட்டும், நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு சார்ட்டில் இப்படி தான் கண்ணுக்கு தெரியுறானுங்க. இப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. திடீர்னு எங்கேயோ ஒரு யூட்டர்ன் போடுறானுங்க. அது எப்படி அப்படின்றத நம்மளுக்கு தெரில. கடைசியில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 20-30% கும்பா பாடி விட்டுறானுங்க. அது மேபி சில பேர்த்துடைய ராசியாக இருக்கலாம். அவங்க போய் வாங்கும் பொழுது தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கிற மொமெண்டம் அப்படியே யூட்டர்ன் போட்டுருது போல. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.